நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். என் பெயர் கனகமணி. நான் அனுபவ நிகழ்ச்சி மூலம் உங்களை தொடர்பு கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் உண்மையிலே சந்தோஷப்படுகிறேன். என்ன இதில் 2 பேர் மெயினாக இருக்காங்க. அவங்க 2 பேருமே சிறு பிள்ளைகள் தான். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் அப்படின்றத நீங்கள் கதையை ஃபுல்லாக கேட்டு அப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அம்மா நான் தோட்டத்தில் போய் விளையாடுறேன், நீ இப்போதைக்கு கூப்பிடாதீங்க. நீ வீட்டில் ஒரு வேலை செய்யாத, விளையாட மட்டும் கிளம்பிடு. சரி போ. சரிம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த பிள்ளை ஓடிடுது. அடுத்து இது கொஞ்சம் மூத்த பிள்ளை, அதை கூப்பிட்டு எங்க வா, இது என்னன்னா இது மூத்த தரத்தோட பிள்ளை, இங்கே வாங்க, இந்த வேலையை செய்ய, இதெல்லாம் கழுவி போடு. சரிம்மா. கழுவி போட்டு சீக்கிரமாக எல்லாத்தையும் துரத்தி கடிச்சு அடுக்கி வை. அப்புறம் அடுத்த மற்ற வீடு கூட்டணும், அதெல்லாம் செய்யணும். அதுக்குள்ளே நீ இதெல்லாம் முடிச்சிடணும். சரிங்கம்மா. அதோடு அந்த பிள்ளை போயிட்டு வேலையை தொடங்குது. இந்த வேலைங்கள்லாம் இப்போ இந்த பிள்ளை ஏன் செய்யுதுன்னு சொன்னால், அதுக்கு தெரியும் தான் சின்னம்மா பிள்ளை, அதனால சாரி நான் பெரியம்மா பிள்ளை. அப்போ நான் சொன்ன வேலையை செய்து தான் ஆகணும், இல்லாட்டி எனக்கு சாப்பாடு ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் என்னை அடிப்பாங்க. இதெல்லாம் வேண்டான்னு சொன்னால் நான் அவங்க சொன்னதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சரிம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்தில் நான் இதெல்லாம் க்ளீனாக முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்குது. எல்லாம் செஞ்சு முடித்த பிற்பாடு, அம்மா எல்லாம் முடிச்சிட்டோம்மா, இப்போ நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? போய் அந்த கொல்லையில் கொஞ்சம் கொத்தி 4-5 செடி வச்சுருக்கேன், கத்திரி செடி, அதை நட்டுட்டு வா. நட்டுட்டு வந்தாலும் நாளைக்கு நமக்கு கறி வைக்கிறது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சின்னம்மா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படியே இந்த பிள்ளை போயிடுது. போயிட்டு தோட்டத்தில் கொத்தி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பிள்ளை எவ்வளவா இருந்தாலும் வெளியில் காட்டாது. காட்டினா ஏன் திரும்ப அவதுக்கு தான் அடி விழுகும். அது எதுக்கு, நம்ம வேலையை ஒழுங்காக செய்துருவோன்ட்டு அதெல்லாம் பிரச்சனையே பண்ணாது. இந்த மாதிரி இருக்கையில் ஒரு நாள் இது ஒரு விதையை கண்டு எடுத்துச்சு. இதெல்லாம் வித்தியாசமான விதையாக இருக்கு, சரி நம்ம நட்டு பார்ப்போமா அப்படி சொல்லி அந்த விதையை நடுது. அது கொஞ்சம் நாளையில் நல்லா முளைச்சி நல்லா வருது. இந்த பிள்ளைங்க அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு கொடி நல்ல வேகமாக வளர்ந்து அந்த மரத்தை சுற்றி போகுது. இந்த பிள்ளை ஆகா நல்லா தான் இருக்குது, நம்ம இதை பத்திரமா வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாதுகாப்பாக செடியை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒன்றும் அவங்க அம்மா காய் இருக்கே, இது பறிச்சிட்டு வா கறி. அம்மா இதை மட்டும் பறிக்காதீங்கம்மா, கொஞ்சம் நாள் ஆகட்டுமா, கொஞ்சம் பெருசான பிறகு அப்புறம் கறி வைக்கலாம் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது. சும்மா இரு, கறி வைக்கிறதுக்கு இன்றைக்கி வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தானே நான் கேட்குறேன். அப்படி அம்மாம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் எனக்காக விட்டு கொடுங்கம்மா, நான் வேறு ஏதாவது உங்களுக்கு காய் பறித்து தரேன். சரி ஏதாவது செய்து தொலை அப்படின்ட்டு நான் சின்னம்மா சொல்லவும், அப்படி இங்கே போயிட்டு தேடி பார்த்து வெண்டை பிஞ்சுங்க ஒரு 5-6 பிஞ்சுங்க இருந்துச்சு. சரி அதை உடச்சி கொண்டாந்து அம்மா கையில் கொடுத்து, அம்மா இன்றைக்கி இது குழம்பு வைங்கம்மா அப்படி சொல்லி கொடுத்துருது. என்ன கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு ஓடுறப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் உரித்து வை, வெங்காயத்தை வெட்டி வைக்கி, தக்காளியை வெட்டி வை, இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் உனக்கு சொல்லணுமா அப்படின்னு கடுன்னு பேசுவாங்க. அப்புறம் இல்லைம்மா இதை கொஞ்ச நேரத்தில் நான் செய்துடுறேன், கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போய் எல்லாத்தையும் அதை ப்ரிப்பேர் பண்ணுது. பண்ணி வச்சுட்டு எல்லாம் ஒன்று சொன்னேன். அம்மா நான் எல்லாம் முடிச்சிட்டேம்மா, நீங்கள் இப்போ குழம்பு வைங்கம்மா அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லலாம். ஆமாம், இவ்வளோ பெரிய பிள்ளையாகிட்டு இன்னும் குழம்பு கூட வைக்க தெரில,
சரி சரி விடு விடு, நானே வச்சிடுறேன். அப்புறம் நீ நல்லா வைக்கலன்னா எங்கள் அப்பா வந்து சத்தம் போடுவோம். பரவாயில்ல, நானே வைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சின்ன மகன் எல்லாம் செய்திடுறாங்க. இந்த மாதிரி இருக்கையில் அந்த கொடி முளைச்சி வர கொடி நல்ல ஒரு அந்த அந்த அதில் உள்ள பழம் வந்து நல்ல ஒரு இதாக வந்துடுது. ஆஹா, நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அதை பறித்து வெட்டினா உள்ளுக்கு இருந்து வெறும் பவுன் காசாக கொட்டும். பவுன் காசு, பவுன் காசு கொட்டுது அப்படின்ட்டு இது ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அம்மாம்மா இங்கே ஓடியாம்மா அப்படின்னு அவங்க சின்னம்மா ஓடியாராங்க. அம்மா இதை வெட்டணும்மா, காசு இருந்துச்சுங்க பாருங்கம்மா அப்படின்னு. காசை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மூதேவி அப்படின்னு. இல்லைம்மா இங்கே பாருங்கம்மா அப்படின்னு எடுத்து காட்டினோடனே பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கல. என்ன அப்புறம் அவள் கேட்பா, அவள் பங்கை கொடுக்கணும்ல, அதுக்காக அந்த அம்மா தெரியாது போலையே. சரி சரி வை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடும். அப்போ ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப அந்த காயை வெட்டி பொரியல் செய்கிறாங்க. அந்த காசெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பழத்தை மட்டும் தொலை சீவி போட்டுட்டு பொரியல் செய்கிறாங்க. உண்மையிலே அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அந்த காய். அவங்க சின்னம்மாவுக்கே ஆச்சரியந்தான். ருசியாகத்தான் இருக்குது அப்படின்னு மனசில் நினச்சிக்கும். ஆனால் அந்த பிள்ளைகிட்ட சொல்லாது. எல்லாம் எல்லா காய் மாதிரி தான் இருக்குது, ஆனால் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சொல்லிடும். சரின்ட்டு அந்த காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதுக்கு வேண்டியதெல்லாம் வெட்டி வச்சுட்டு, அம்மா எல்லாம் ரெடி ஆக்கிட்டோம்மா, நீங்கள் வந்து செய்யுங்க. அப்போ இந்த பிள்ளை சரின்னு ஒத்துக்கிட்டு எல்லாம் செஞ்சு முடிக்கும்போது, இந்த காசு வந்து என்னடா செய்கிறது அப்படின்னு உடனே அதை எடுத்து முடிஞ்சு ஒரு இதாக பொட்டலமாக கட்டி வச்சுருக்கோம். அப்போ கட்டி வச்சுன்னா அவங்க அம்மா கேட்பாங்க, ஏம்மா இதுலேருந்து காசெல்லாம் எங்கே வச்சது? இல்லைம்மா இந்த பருமா அங்கே தான்ம்மா வச்சுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பத்திரமா இருக்கும், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்ட்டு. சரி கவனமாக இரு, எதையும் தொலைச்சி கூடாத அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சின்னம்மா ஒரு பேசாமல் இருக்கும். இந்த நிலையில் அந்த பெரிய பிள்ளை என்ன செய்யும், இந்த காசை நம்ம எடுத்து ஒழிச்சு வைக்கவும் முடியாது, ஆனால் நம்ம எடுத்து என்ன தான் செய்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். திடீர்னு அதுக்கு ஒரு ஐடியா வரும். சரி நம்ம இதை கொண்டு போய் சாமி உண்டியலில் போடுவோம், நல்ல ஒரு இதாக காய்ச்சிருக்குல்ல, அடுத்த தடவை இதை விட நல்லா காய்க்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம உண்டியலில் போடுவோம் அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு, மாமா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. ஆமாம், உனக்கு கொஞ்ச நேரம் அடங்கி இருக்க முடியாது, போயிட்டு சீக்கிரமாக வா, சுற்றிக்கிட்டு இருக்காத, அங்கே யாரு கூட சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு அவங்க சின்னம்மா சொல்லிவிடும். சரி இது போயிட்டு உண்டியலில் போட்டு நல்லபடியாக வேண்டிக்கும், என் குடும்பத்தை நீ நல்லா வச்சுருப்பா, அம்மா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க, அப்பாவும் கஷ்டப்பட்டாங்க, அவங்க இனியாவது நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஒரு வழியை காட்டுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு காசை உண்டியலில் போட்டுட்டு வந்துடும். கொஞ்ச நாள் கழித்து அவங்க வீட்டில் காசு பணம்னா தட்டுப்பாடே இல்லை. என்ன ஆனாலும் சரி அப்படியே அந்த வீட்டில் இருப்போம். இதை பார்த்தோன்னே அவங்க சின்னம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். இது என்ன நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருக்குதா, ஒருவேளை இந்த பிள்ளை கொண்டு வந்து வச்ச அந்த காசோட விளைவோ அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் வெளியிட்டு சொல்லாது. சரி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு என்ன செய்யும், அவங்களுக்கு தெரியாமல், அந்த சின்ன பொண்ணுக்கு தெரியாமல் இவங்க அந்த காசை எடுப்பாங்க. எடுத்து கொஞ்சத்தை எடுத்து முடிஞ்சு வச்சுட்டு, நம்ம இதை ஒழிச்சு வைப்போம், நமக்கு ஒரு தேவைக்கு இது பயன்படும்ல அப்படின்னு நினச்சிட்டு ஒழிச்சு வச்சுருவாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழித்து இந்த பொண்ணு நினைக்கும், ஆமாம் நம்ம காசு அன்றைக்கி வச்சோம், அதை எடுக்கவே இல்லையே, சரி அதை போய் எடுத்து இப்போ என்னென்னு பார்ப்போம், ஏதோ நம்ம அதிர்ஷ்டம் நல்லபடியாக இருந்தால் நம்ம அதை ஒரு நல்ல விலைக்கு விற்றுட்டு நம்ம ஒரு வழியை பார்ப்போம் அப்படி. சரி நீ இது அலமாரியில் போயிட்டு அந்த காசை தேடுது. அப்போ அது முடிஞ்சு வச்சு அதை முடிச்சு வந்து 3-4 மடங்கு பெருசாக இருக்குது. ஏன்னா அதில் உள்ள அந்த இதுங்கெல்லாம் பெருசாக இருக்குது. அவங்க அம்மாவுக்கு ஒரே அதிசயம், ஆஹா நம்ம இதை ஒன்று நல்ல வழியில் கொஞ்சம் விற்றுட்டோம்னா நமக்கு எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அது அவங்க சின்னம்மா அதை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடும். அதே மாதிரி காசும் கிடைக்கிது. காசு கிடைச்ச உடனே அந்த சின்ன பிள்ளை இதை பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, அது புரியுது. அது என்ன செய்யுது, நம்மளும் இந்த மாதிரி ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த காசில் கொஞ்சம் எடுத்து கொண்டு போய்
இது நட்டு வைக்கிது. நட்டு இது பெரிய மரமாக வரட்டும், நம்ம எவ்வளோ காசு கிடைக்கும் நமக்கு, நம்ம நல்லா இருப்போம், நம்ம வந்து இந்த காசை யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படி நினச்சிக்கிட்டு எல்லோரும் அவங்க அக்காக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் கூட சொல்லலை, பேசாமல் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிடும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த அவங்க சின்னம்மா தான் கேட்பாங்க, ஏய் காசு அங்கே கொஞ்சம் அன்றைக்கி எடுத்து வச்சிடல, எங்கே கொண்டு வா, அந்த காசை கொஞ்சம் நட்டு வைப்போம் அப்படின்னு. இந்த பிள்ளை போய் தேடி பார்ப்போம். ஒரு காசுமே அங்கே இல்லை. அம்மா காசை காணும்மா. மூதேவி, வைக்கிறத நல்லபடியாக வையின்னு சொன்னேன், இப்போ காசு காணன்னு கண்ணா கசக்கிட்டு தான் நான் என்ன செய்யட்டோம், போ எதையெல்லாம் நல்லபடியாக வைக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இது போயிடும் அவங்க சின்னம்மா. அதுக்கடையில் இவ அந்த சின்ன பொண்ணு எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு பின்னால் போயிட்டு யாரும் இல்லாத நேரம் பார்த்து அதை அவுத்து கொட்டிட்டு ஒரு 3-4 நாள் கழிச்சு போக பெரிய ஒரு கொடி அங்கே வளர்ந்துருக்கும். ஐயோ இவ்வளோ கொடி வளர்ந்துருக்கு, அப்போ இதில் ஏதோ ஒரு நல்ல பழம் வரும் போல் இருக்குது, நம்ம இது யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இந்த சின்ன பிள்ளை அப்படியே அது பத்திரமா வச்சுருப்போம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். ஒரு நாலஞ்சு நாள் கழித்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, அம்மா அன்றைக்கி எடுத்து என்ன ஆச்சு, அந்த பழம் பழுத்துருச்சா என்ன, எப்படி ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு. இருமா நான் போய் பார்த்து வரேன், சும்மா தான் சொல்லுவாள் இந்த பொண்ணு, பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்ப்போம். பார்த்தா அந்த கொடி நிறைய பழமாக இருக்கும். இந்த பிள்ளைக்கு ஒரே ஆசையாக போயிடும். அவங்க அம்மாவை சத்தம் போட்டுக்கிட்டு, அம்மா அங்கே ஒடியாது பாரும்மா, இந்த செடியில் எவ்வளோ பழம் கிடக்கு. அப்படியா, சரி அப்படின்ட்டு ஓடி போய் பார்த்துட்டு, சரி ஒன்றும் தொட வேணாம், அதில் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், போங்க அப்படின்ட்டு 2 பேரையுமே வெட்டி விட்டுட்டு இந்த மனுஷன் இந்த பழமெல்லாம் இது பறித்து ஒரு இதில் போட்டு வச்சோம் சாக்கில். இதுக்கு என்ன மனசில் ஓடிச்சுன்னா, இது அப்படியே நம்ம ஒரு தனி ஆளை பார்த்து கூப்பிட்டு இதை விற்றுடுவோம், விற்ற இவ்வளோ காசு நம்ம கூட வரும், அதை வச்சு நம்ம பிள்ளைக்கு ஒரு நகையோ ஏதோ செய்யலாம் அப்படின்னு இது திட்டம் போட்டுக்கிட்டோம். ஆனால் 2-3 நாள் கழித்து அதை ஒரு ஆளை கூப்பிட்டு அதை பார்க்கும்போது அந்த இதை காய வெட்டுறாங்க. ஆனால் அவ்வளவும் பூச்சியாக இருக்குது, ஒன்று கூட உருப்படியே இல்லை. அவங்க அம்மா கையோ இது என்ன அப்படி போச்சு அப்படி நினச்சி உடனே அதுக்கு கோபமான கோபம், ஏன்னா அவள் வச்சா மட்டும் அவ்வளோ வந்துச்சு, இப்போ இந்த மாதிரி வருது. ஆனால் அது வெளியே காட்டாமல், ஆமாம் இந்த 3 தேவி நட்டு வச்சா இதுதான் சரியாக வரும், விடுங்க இதெல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இது படுத்துரும். அன்றைக்கி ராத்திரி இந்த பெரிய பொண்ணோட கனவில் ஒரு தேவதை வரும். ஏம்மா உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுமா, நீ ரொம்ப சிரமத்தில் இருக்க, நான் உனக்கு வேண்டிய உதவி செய்யத்தான் நீ வந்திருக்கேன், பரவாயில்ல அந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ வீட்டை விட்டு வெளியாகு, உனக்கு நான் வழி சொல்கிறேன் நல்லபடி இருக்கிறதுக்கு. அம்மாவையோ சின்னம்மாவோ அந்த பிள்ளையோ யாரையும் நீ பார்க்க வேண்டாம், நீ நல்லபடியாக ஒரு வாழ்கிறதுக்கு வழி சொல்கிறேன், நீ அதைப்படி செய்ய. அப்போ இந்த கீழே விழுந்து வணங்கு வந்த பிள்ளை, ரொம்ப நன்றிம்மா, நான் அப்படியே செய்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. சரி நான் அப்புறம் அந்த தேவதை சொல்கிறேன், நீ இப்படியெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் செய்யணும், ஆனால் நீ செய்யும்போது யாரும் இருக்கக்கூடாது, நீயா தனிப்பட்ட முறையில் செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சிடு சரின்ட்டு அப்புறம் இந்த பிள்ளையும் அதே மாதிரி செய்யும். அதில் அந்த பிள்ளை செஞ்சதுக்கு ஒரு 5-6 மடங்கு அதுக்கு ஒரு பணம் கூட கிடைக்குது, நல்ல ஒரு நிலைமைக்கு அவங்க குடும்பம் வருது. இந்த பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போவும் அவங்க சின்னம்மாவுக்கு எரிச்ச தாங்கலை, இதுன்னு இவளுக்கு மட்டும் இப்படி இது ஏதாவது பிடுங்கி பார்க்கணுமே அப்படின்னு. ஒரு நாள் இவள் தூங்கின பிறகு அந்த போய் அலமாரில் கையை வச்சு அதை எடுக்க பார்க்குறேன், திடீர்னு ஒரு தேள் கொட்டிடுது. ஒன்று ஐயோ அம்மான்னு ஒரே கத்து. அப்புறம் எல்லோரும் ஓடியாந்து லைட்டை போட்டு என்னென்னு பார்க்கும்போது, அம்மா அவங்க பாருமா என் கை வீண் போச்சு அப்படி. சரி பரவாயில்ல விடு அப்படி மருந்தை போட்டு அதை இது பண்ணிடுறாங்க.
அப்போ தான் இந்த பெரிய பொண்ணுக்கு தெரியுது, இது வந்து கடவுள் கொடுத்த தண்டனை, நம்ம அதை ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு பேசாமல் வாய மூடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் இதை வச்சு அந்த பெரிய பிள்ளை நிறைய நல்ல விஷயமெல்லாம் அவங்க ஒரு நல்ல வீடு கட்டும், அவங்க எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது எல்லோரும் இந்த பிள்ளையை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பிள்ளை வந்து உண்மையிலேயே நல்ல பிள்ளை தான், நம்ம இதுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒரு ஒரு ஸ்நேகபாவமாக அந்த பிள்ளை கூட பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் இந்த பிள்ளையும் அதே மாதிரி ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு, இதுவும் சரி நமக்கு ஆண்டவங்க வழியை நம்ம விட்டுற வேண்டாம், நம்ம இப்படியே போவோம், எந்த ஒரு வழியும் நமக்கு நல்லதுன்னு படுதோ அதை செய்வோம் அப்படி. அதேமாரி அதுக்கு நல்ல வழியெல்லாம் கிடைக்கிது. அது நல்ல ஒரு வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிடுது. அந்த நிலைமையில் ஒரு பையன் அவன் வந்து இந்த பொண்ணை பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அவங்க அம்மாக்காரிக்கிட்ட போய் பொண்ணு கேட்பான். அவள் ஐயோ அது இப்போ தான் சின்ன பிள்ளை, அதுக்கு போய் இப்போ என்ன அப்படின்னு. அண்ணே இல்லைம்மா, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு அந்த பொண்ணு கட்டணும், நீங்கள் சரின்னு மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் எந்த காசுமே போட வேண்டாம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். அதை கேட்டவன்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருப்பாங்க. ஆஹா, நம்ம எந்த காசுமே போட வேண்டாம்னா அப்போ அந்த காசெல்லாம் மிச்சம் தானே அந்த அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, சரிப்பா நீ இவ்வளோ தூரம் கேட்டால் நான் அப்புறம் எப்படி மறுக்கிறது, சரி சரி நீ அடுத்த வாரம் வா, நான் அதுக்குள்ளே எல்லாருக்கும் பேசி முடித்து ஒரு ஒழுங்கு பண்ணிடுறேன், அப்புறம் உனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணிடலாம் அப்படின்னு. சரின்ட்டு இந்த பையனும் போய் இவன் வந்து ரொம்ப தெய்வ நம்பிக்கை உள்ளவன். இந்த பையன் தெய்வத்துக்கிட்ட வேண்டுவான், நான் இதை இந்த மாதிரி ஒரு காரியம் செய்யணும்னு நினச்சிருக்கேன், நீ தான் எனக்கு பக்க துணையாக இருந்து இது நல்லபடியாக ஆக்கி கொடுக்கணும், என்னை வந்து எந்த விதம் கைவிட்டுறாதம்மா, நீ தான் கடைசி வரைக்கும் இருந்து என்னை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். அப்புறம் அதே மாதிரி கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும். அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் அந்த சின்னம்மாவும் அவங்க அந்த பிள்ளையும் வந்து அவங்களும் என்னென்ன செய்து பார்க்குறாங்க, ஆனால் ஒன்றுமே சரி வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்க மனசில் நல்ல எண்ணங்களில் நல்ல ஒரு இந்த பிள்ளை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்ட பிள்ளை, இதுவும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் அவங்க எது செய்தாலும் சரி வர மாட்டேங்குது. ஆனால் அதுக்குன்னு இந்த பிள்ளை அவங்களையும் விட்டு கொடுக்கல, அவங்களுக்கும் கொஞ்சம் காசு பணத்தை கொடுத்து நீங்கள் நல்லபடியாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உதவி செய்யும். நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவனை நம்புகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவனும் நமக்கு பக்கபலமாக இருப்பார் அப்படின்றது அந்த பிள்ளைக்கு தெரியுது. வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடம் இருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.